Twinklish kids, it's twinkle time. ஒரு அடர்ந்த காட்டில் 4 அபூர்வமான நண்பர்கள், ஒரு மான், ஒரு காகம், ஒரு எலி மற்றும் ஒரு ஆமை அமைதியாக வாழ்ந்து வந்தனர். இது அவர்கள் நட்பு மற்றும் குழுவாகச் செயல்பட்டு தங்கள் வாழ்க்கையை எப்படி காப்பாற்றினார்கள் என்பதற்கான கதை. ஒரு நாள் மான் வேட்டைக்காரரின் வலையில் சிக்கிக் கொண்டது. பயந்த மான் உதவிக்காக குரைத்தது. மேலே பறந்த காகம் மானை சிக்கி இருப்பதை பார்த்து எலியும் ஆமையும் எச்சரித்தது. எலி விரைவாக வந்து மானை பிடித்த கயிறுகளை கடிக்கத் தொடங்கியது. இதற்கிடையில் ஆமை மெதுவாக வந்தது மற்றும் மனத்தளர்ச்சி ஏற்படுத்தும் உதவியை வழங்கியது. எலி மானை விடுவித்தவுடன் வேட்டைக்காரன் வந்துவிட்டான். மானை விடுவிக்கப்பட்டதைக் கண்ட வேட்டைக்காரன் ஆமையை பிடிக்க முயன்றான். மான், காகம் மற்றும் எலி உடனடியாக ஒரு திட்டத்தை உருவாக்கின. மான் காயமடைந்தது போல நடித்து வேட்டைக்காரரின் கவனத்தை திசை திருப்பினது. இதற்கிடையில் காகம் கவனத்தை திருப்பியது. எலி வேட்டைக்காரர் ஆமையை கட்டிய கயிறுகளை கடித்து அதை விடுவித்தது. 4 நண்பர்களும் காட்டு உட்பகுதிக்கு தப்பியோடினர். அவர்கள் தொடர்பு முந்தையதை விட வலுவாக இருந்தது. இந்த கதையின் நீதி குறிப்பு: உண்மையான நண்பர்கள் தேவைப்படும் நேரங்களில் ஒருவருக்கொருவர் துணை நிற்க வேண்டும் என்பதே. குழுவேலை மற்றும் விசுவாசம் மிகவும் பெரிய ஆபத்துகளையும் மீற உதவும். Like, share, subscribe and follow for more. Enjoy!